ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹயாங் லைனோட மினி சீரீஸ் ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் ஆரமும் கைராவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆரம் வந்துட்டு சும்மா தான் அவளை சீண்டிருப்பான். பட் அவள் கொஞ்சம் அதில் அப்செட் ஆனவள் எனக்கு இப்போ சாப்பிட பிடிக்கலன்னு சொல்கிறது போல எனக்கு இங்கே சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவள் எழுந்திருக்கா. அப்படியே ஆரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம வந்ததுனால தான் ஒரு வேளை இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோன்ட்டு ஆரம்கிட்ட பேசாமே அவங்களாம் வந்துட்டு சாரி மச்சான், சரி நீ சாப்பிட்டு வா, அப்புறம் பேசலாம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு டக்குன்னு அவங்களாம் வெளியே போக ஆரம்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அவனும் அப்படியே திரும்பி கைராவை முறைக்கா. அவள் அதெல்லாம் கவனிக்கல. அவளும் ஏதோ ஒரு சிந்தனையில் அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போக அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனை பொறுத்த வரைக்கும் சும்மா தான் விளையாண்டோம், இது ஒரு மேட்ரே கிடையாது, இதுக்கெல்லாம் கோப்பல்ல. ஆக்சுவலி அவன் என்ன நினச்சிக்கிறான்னா கைராக்கு பிடிக்கவே இல்லை, வீட்டில் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் வைக்கிறாங்க போல அதான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். கைராவும் வந்துட்டு அவளுக்கு இந்த சீனி விளையாடுறது அதெல்லாம் தாண்டி எப்போவுமே ஆரமை வந்துட்டு அவனோட திமிர் தோரணை, அவன் போலீஸ்காரன், அவனுக்கு அடங்கி நம்ம போகணுமா, இவன் வந்து திமிராக தானே இருக்கிறவ. கைராக்கு வந்து அவளோட திமிர் தான் அவளோட இது. ஸோ கெத்தாவே இருக்கணும் அப்படின்னு நினப்பா. எங்கே அவனை வந்துட்டு அவன் மேலே அவளுக்கு ஈர்ப்பு இருந்தாலும் அதை காட்டிக்க மாட்டான். ஏன்னா அவன் மேலே ஈர்ப்பு இருந்தால் அவன்கிட்ட அவள் வந்துட்டு விழுந்துட்டானா அதை வச்சே அவன் வந்துட்டு அவளை வந்து அடிமைத்தனம் பண்ணிடுவா. அப்படிங்கிற மாதிரி தானாக அப்படி முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு தான் அவனையும் கஷ்டப்படுத்தி தானும் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கா. அது சரி, இது ரெண்டும் இப்படி நிற்கிது, இது ரெண்டும் கல்யாணம் பண்ணி எவ்வளவா என்னெல்லாம் நடக்க போதோ, ஏற்கனவே ஒழுங்காக கல்யாணம் பண்ணவங்களே இன்னும் ஒழுங்காக வாழ்ந்த பாட்டை காணும், இதில் இவங்க வேறு. ஸோ அப்படியே வந்துட்டு கட் பண்ணால் நம்மளால சுகாவோ அப்படியே அந்த மண்டபத்து மேலே டாப்பில் நின்று அப்படியே கீழே எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இந்த குண்டு அத்தை இருக்குல்ல, அதுவும் அதோட பொண்ணும் வெளியில் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு என்ன இவனை இன்னும் காணணும், பையனை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க, எரிக்க தான் பிடிச்சி வச்சுருக்கானே, சிங்கத்தோட கொகையில் வந்துக்கிட்டு அதை திரடியை பிடிச்சி விளையாண்டா பார்க்குறீங்க, நரி தந்துடும், நிறைய பிடிச்சிட்டேன், அதை தூண்டி விட்டக்குள்ளே நிறையாருன்னு பார்க்கலான்னு வந்தால் கடைசியில் நீங்கள் தானே அது அப்படிங்கிற மாதிரி அவனும் எவ்வளோ நேரம் உங்களால் விளையாட முடியும் விளையாடுங்க, அப்புறம் பாருங்கள் ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி சுகா பார்த்துட்ருக்க. அப்புறம் பக்கத்தில் ஃப்ரைடேவோ என்னடா பார்க்குற அப்படின்னு வந்து நின்னுவேன். அந்த பொண்ணு செம்மையாக இருக்கல அப்படின்னு நக்கல் அடிக்கிறான். ஆமாம், பட் ஏன் பொண்டாட்டி அளவுக்கு இல்லை அப்படிங்க. நீ எந்த பொண்ணு சொல்கிற அப்படின்னு ஃப்ரைடே கேட்க, எந்த பொண்ணாக இருந்தால் என்ன, எந்த பொண்ணாக இருந்தாலும் ஏன் பொண்டாட்டி அளவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் நீங்கள் வரீங்க. பாதி புரிஞ்சும் புரியாமல் உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ பொண்டாட்டிங்கிறது மட்டும் ஏதோ பேசுகிறது கேட்குது, மற்றபடி எதுவும் புரியாமல் ஃப்ரைடே ப்ரோ அப்படின்னு கூப்பிட்றீங்க. தங்கச்சிமா அப்படின்னு அவனும் திரும்ப இங்கே என்ன பண்ணுறீங்க, வாங்க கீழே சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவங்க சவுண்ட் கேட்டு அப்போ தான் சுகா அப்படியே திரும்பி அப்படியே உங்களை பையன்லேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. எப்போ பார்த்தாலும் புதுசாக பூத்த மலர் மாதிரி இவளால் மட்டும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுதுங்கிற மாதிரி அந்த மனுஷன் பார்த்துட்டு ஃப்ரைடே மச்சான் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி வாடா போகலாம், நீ சாப்பிட்டியா, இல்லை அதான் உங்களை கூப்பிடலாம், சரி அப்புறம் பொண்ணு மாப்பிளையும் சாப்பிட்டாங்களா, அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. மேலே வரும்போதே அவங்களுக்கு வந்து ஐரா சாப்பாடு வச்சுட்டு இருந்தா. ஓகே, ஆக்சுவலி அவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஐரா இந்த பக்கமும் இந்த பக்கம் ஆரமாக அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போனது தெரியாது. ஸோ சாப்பிட்டாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் சொல்ல அதையும் கேட்டுட்டு சுகாவும் கீழே வரோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. எல்லோரும் பந்தியெல்லாம் முடிஞ்சு அடுத்தடுத்து என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக அந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடியுது. ஸோ எல்லோரும் வீட்டுக்கு கிளம்ப அப்படியே வந்துட்டு ஆரம் நின்றுட்டுருக்கான் எங்கேயோ பார்த்துட்டு. அப்போ கிட்டே வந்த சுகாவோ மச்சான் அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போடா அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னு திரும்பி ஆரம்போ இப்போ அப்படியே கைராவை பார்க்க அவளும் எங்கேயோ தான் வெறிச்சு பார்த்துட்ருக்கா. இல்லை மச்சான் பரவாயில்ல, டைம் ஆச்சு, நான் அப்பாவை கூட்ட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப. இந்த பையன் ஒன்று இப்படி தான்ப்பா, யார்ட்டையும் ஓட்டவே மாட்டான், உங்கள் குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்குன்னு தான் இங்கே கட்டி கொடுக்குறேன், என் பையன் இன்னுமே வந்து யாரும் இல்லாமல் தனியாக இல்லாமல் எல்லாரோடையும் இருக்கணும் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்க. அவர் அப்போ ஆரம்பம் பா அப்படின்னு வெளிலேருந்து கொத்துறான் பார் வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அவங்க போனதும் சுகாவா அப்படியே திரும்பி சிவலா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். பிகாஸ் கைரா எங்கேயோ வெறிச்சு பார்த்து நின்றுட்டுருக்கா. இது என்ன, இது ரெண்டுக்கும் நம்ம தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இது ரெண்டும் என்னமோ யாருக்கோ எவருக்கோ நிச்சயதார்த்தம் நடந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ரெண்டும் நிற்கிது. ஐயோ கடவுளை, இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ளே என்னெல்லாம் நினைக்க போதோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். கைரா கிட்ட வந்து என்னம்மா ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைண்ணா, திடீர்னு அந்த ஜுவல்ஸு அப்புறம் பூ இந்த மாதிரிலாம் இருக்கனால தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்களா. சரிம்மா சரி அப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் சுகா அப்புறம் வந்துட்டு கைரா கிளம்புறீங்க. அப்போ வந்துட்டு ஐரா இருக்கால அவளையும் கூப்பிட்றான், சரி வாமா கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி.
இல்லை மாமா, நீங்கள் கிளம்புங்க. அது மாமா வந்து என்கிட்ட பத்திரிக்கை வைக்கிற வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு சுகாவுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் அது யாரையும் தெரியாதுல்ல. அதனால் வந்துட்டு இந்த பத்திரிக்கை வைக்கிற வேலையை வந்து ஐராவையே பார்த்துக்க சொல்லியிருப்பாரு. மீதி பெரிய பெரிய இடத்துலலாம் விஐபிஸ்லாம் வந்துட்டு தானே கூப்பிட்டுறதா சொல்லியிருப்பாரு. சுகாவுக்கு ஏற்கனவே வந்துட்டு ஆஃபீஸை பார்த்துக்கிறது அப்படி இந்த கல்யாண வேலை நிறையா இருக்குது. இதில் இதை வேற அவன் தலையில் சுமக்க வேணாம் அப்படின்ட்டு தான் அவர் சொல்லியிருப்பாரு. சுகாவுக்கும் இது ஓகே அப்படின்னு பாட சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஐரா அவள் ஹஸ்பண்டோட கிளம்ப வந்து சுகா வந்துட்டு மற்ற 3 பேர்த்த கூட்டிகிட்டு வர. அவங்க அப்பா அங்கே இருந்து மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கே வராரு. ஸோ பையன் வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்காக இத்தனை செய்கிறான், நம்மளும் செய்யணுன்ட்டு அவருமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவரோட ஹெல்ப்பையும் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ நைட்டு ரொம்ப டயர்டாக தான் வந்து அப்படியே வந்துட்டு படுக்க வரீங்க. ஸோ சுகாங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி நடி பொண்டாட்டி அப்படின்ட்டு அப்படியே காதுக்கிட்ட வந்து அன்றைக்கி கிஸ் பண்ண. காலையிலேருந்து உனக்கு கொஞ்சவே முடியலடி, கண்ணில் மையி லிப்ஸ்டிக்னு என்ன பாடுபடுத்திட்ட அப்படின்ட்டு அந்த லிப்பை அப்படியே இழுத்து கிஸ் பண்ண. ரொம்ப டயர்டாக இருக்குங்க அப்படிங்கிறீங்க. எனக்கும் அதே தாண்டி, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சரிவா தூங்கும் அப்படின்னு 2 பேரும் அப்படியே விழுந்தது தான். அவ்வளோ ஒரு டயர்டு, செம்ம தூக்கம், நல்லா தூங்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகாமல் இங்கே வீட்டில் வேலையாக இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு ஆஃபீஸை ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துக்கிறது ஸ்வீட்டி தான். வந்துட்டு காலையிலேயே அவளுக்கு எடுத்ததும் ஃபஸ்ட்டு ஒரு கால் வருது. அவ்வளோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணதுமே வந்துட்டு ஆரியன் தான். அது நாங்கள் சாரா குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு அவன் பேசுகிறான். அவன் ஹலோ சொன்னதுலையே கண்டுபிடிச்சிட்டா. ஸ்வீட்டிக்கோ உள்ளுக்குள்ளே குத்தாட்டம் போட்டாலும் காட்டிக்காம சொல்லுங்கள் அப்படிங்கிறா. அது நம்ம கம்பெனி விஷயமா ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணோம்ல, அந்த ஃபைல் அங்கே தான் இருக்குது, அதை கொஞ்சம் கொடுத்து விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. சாரி சார், இங்கே மேம் வேறு வேலை, இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும், உங்களுக்கு தானே வேணும், அப்போ நீங்களே வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. எது அப்படின்னு இருக்கவனுக்கு சரி மேடம் நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்க. ஓகே அப்படின்ட்டு அவ்வளோ ஃபோன் வைக்க போக மேடம் நிமிஷம். அவனுக்கு வந்துட்டு இது பேசுகிறது நிஜமாவே ஸ்வீட்டி தானா, அவள் இந்த மாதிரிலாம் பேசுவாளா அப்படின்னு இருக்குது. அவனுக்கு வந்துட்டு என்னமோ அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னவன் இப்போ ஃபோன் பேசும்போது கூட ஒரு இது இல்லாமல் ஏனோ தானான்னு பேசுகிறாளேன்னு அவனுக்கு உள்ளுக்குள்ளே அடிச்சிக்க. ஸோ வந்துட்டு மேடம் அப்படின்னு அவன் சொல்ல. சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவள் கேட்குறா. அது யார் பேசுகிறது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு வேளை ஸ்வீட்டி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்வீட்டிக்கு லைட்டாக சிரிப்பு வந்தாலும் அதை காமிச்சிக்காம முடிஞ்சால் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அவள் பேர் சொல்லியிருந்தா கூட கண்டுபிடிச்சிருப்பானே நம்ம. பட் இப்படி சொன்னதுமே கன்ஃபார்மே பண்ணிட்டான் அவள் தான்னு. அவன் மனசாச்சும் வந்துட்டு வேணாடா அவள் பெரிய இடம் உனக்கு செட் ஆகாது அப்படின்லாம் சொன்னாலும், அவளுக்கும் தனக்கும் வந்துட்டு ஏணி வச்சா கூட எட்டாது ரொம்ப இது அப்படின்லாம் சொன்னாலுமே அவனுக்கு கேட்கல. அடிச்சுட்டான். அடித்ததுலேருந்து அவள் மனசுக்குள்ளே பூந்துட்டா. எதுதோ பண்ணுறா, சண்டாளி என்னை படுத்துறா அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலி இந்த விஷயம் சாராவுக்கு தெரிஞ்சதுமே பொங்கி எழுந்துட்டா. இதெல்லாம் ரொம்ப ஓவர், நீ பண்ணது தப்பு, இதுக்கு மேலே நீ அந்த கம்பெனி விஷயத்தில் தலையிட வேணாம், அதை நான் வேறு ஆளை வச்சு பார்த்துக்கிறேன். இனி ஹீரா குரூப் ஆஃப் கம்பெனிக்கும் உனக்கும் இந்த டீலுக்கும் எந்த இது சம்மந்தமும் கிடையாது, நீ அதனால் அதில் தலையிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னதான் கராராக சாரா பேசினாலும் காலில் விழுகாத குறையாக கெஞ்சி கூத்தாடி, மேடம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது மேடம், நான் அப்படி அவசரப்பட்ட எதையும் பண்ண மாட்டேன் மேடம், இந்த ஒரு டைம் நான் மன்னிங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் நானே இந்த டீல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கான். ஸோ அதன் விளைவு தான் ஸ்வீட்டிக்கு கால் பண்ணி இப்படியாவது அவகிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சி பைபிளில் பேச அவளும் எல்லா பாலையும் நோபாலாக்கி விட்டுட்டு போயிட்டா. அவனுக்கோ அடிப்பாவி அப்படின்னு தான் இருக்குது. அவனுக்கோ இப்போ தான் ஸ்வீட்டி பித்து பிடிச்சி அழையிறான். ஆனால் ஸ்வீட்டி தான் அவனை கண்டுக்கிற மாதிரி தெரில. இங்கே வந்துட்டு சுகாக்கு வந்து எப்படியோ அவன் காதுக்கு அரசல் பரிசலாக வந்து இந்த செய்தி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சி அங்கே மெய்டெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதாவது உங்களை வந்துட்டு அந்த குண்டு சித்தி ஓவராக பேசியிருக்கோம்ல, சாரி குண்டாத்தை ஓவராக பேசியிருக்கோம்ல, அதுதான் அவன் காதுக்கு வருவோம். உனக்குன்னு செம்ம ஆத்திரம். என்ன தான் அப்பா வந்துட்டு உங்களுக்காக எவ்வளவோ பேசியிருந்தாலும் ஏன் பொண்டாட்டி பேச இவங்க யார், இவங்களுக்கு யாரும் அந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்ட்டு தான் வந்துட்டு அதுக்கு பதிலடி கொடுக்காம அவனால் இருக்க முடியாது. ஏற்கனவே அவங்க மேலே வந்துட்டு செம்ம காண்டில் இருக்கான். இப்போ இந்த நியூஸ் தெரிஞ்சதும் இன்னும் கொள்ள காண்டில் இருக்கான். அப்படியே வந்துட்டு செம்ம கடுப்பில் குளிச்சு அப்படியே கீழே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரான். வந்து அவன் ஹாலில் உட்கார போதே அங்கே ஆல்ரெடி இந்த குண்டத்தையும் அதோட குள்ளகத்திரிக்கா போலேயும் இருக்காங்க. ஸோ சுகா வரதை பார்த்துட்டு அப்படியே குண்டத்தை கண்ணை காட்டுது. மாமா வரான் போடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ அவனை பார்த்ததுமே அப்படின்னு சிரிச்சுட்டே கிச்சனுக்குள்ளே கொடுக்குன்னு வர்றா. அவனும் அப்படியே அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே வந்து அங்கே உட்காந்ததும் உள்ளே போனவ கொஞ்ச நேரத்தில் ஒரு கப்பில் டீ எடுத்துகிட்டு வந்து மாமா அப்படின்னு நீட்டுறா. என்ன அப்படின்னு சுகா பார்க்க, இஞ்சி டீ மாமா புத்துணர்ச்சியாக இருக்கும், காலையில் குடிச்சிங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கும், நானே போட்டது, எனக்கு டீ பிடிக்காது அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவனும் க்ளீன் போல்டாக. அவளுக்கோ என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படியே அவங்க அம்மாவை திரும்பி பார்க்க, அந்த அம்மாவும் என்ன ஏண்டி நிற்கிற, பிடிக்கலன்னா அடுத்து என்னான்னு கேளு அப்படிங்கிற மாதிரி அதை ஆக்ஷன் பண்ண. உடனே
அம்மாவோட கஞ்சாடியிலே எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மக்களோ, மாமா சரி இஞ்சி டீ தானே பிடிக்காது, அது வேணான்னா விட்டுருங்க, உங்களுக்கு வேறு என்ன மாமா பிடிக்கும், என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள், நான் உடனே கொண்டு வந்து தரேன் மாமா, என்ன வேணும்னு என்கிட்ட கேளுங்க மாமா, தயக்கமே வேணாம் மாமான்னு என்னமோ அவன் வீட்டில் இது உட்காந்துட்டு என்னமோ இது வீடு மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. சுகாக்குன்னா சுருன்னு கோவம் வர அப்படியே பார்த்துட்டு ஆமாம் அவனுக்கு ஊர் குற்றாலம் தானே அப்படின்னு கேட்குறான். என்ன நம்ம ஒன்று கேட்டால் இவர் ஒன்று சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் மாமா இப்போ இதுக்கு அதெல்லாம் அப்படின்னு அவன் மொழிக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பஸ் இருக்குது, டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, நீயும் உங்கள் அம்மாவும் ஒருத்த பஸ்ஸுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கணும், அதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சு தான் ஊர் பக்கம் போகணுன்னு நினச்சிங்கன்னா அப்போ ஊருக்கு போக மாட்டீங்க, ஒரு ரேடியோ டிக்கெட் வாங்கிட்டு மேலோகம் போயிடுவீங்க அப்படின்னு அவனும் அசால்ட்டாக மிரட்டிட்டு அப்படியே சோஃபாவில் சாஞ்சி உட்காந்து காலை மேலே கால் பட்டு யார்கிட்ட யார் பொண்டாட்டிக்கிட்ட பேசியிருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுட்ருக்கான். என்ன மாமா திடுதிப்புன்னு இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி கல்யாணத்துக்கு தானே வந்தோம், அது முடியாமல் எப்படி மாமா அப்படி இப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனும் டக்குன்னு ஃபோன் எடுத்து இதை பார்த்து நல்லா பாரு, பார்த்ததுக்கப்புறம் நீ உங்கள் அம்மாவை முடிவு பண்ணுங்கள் போகிறதா இல்லை இங்கே இருக்கிறதா அப்படின்னு ஒரு வீடியோவை காட்டுறான். அதை பார்த்தா அடுத்த நிமிஷம் அப்படியே அவள் கையில் இந்த டீ கப் கீழே விழுந்து அந்த டீ அப்படியே வந்துட்டு கீழே கொட்டி கிடக்கு. அந்த டீ கரை கூட காயலை. அதுக்குள்ளே 2 பேரும் ஓட்டம் நடையுமா பஸ்ஸை பிடிக்க ஓடிட்டாங்க வீட்டை விட்டு. நீங்களும் எழுந்து குளிச்சுட்டு அப்படியே தலையை தொட்டிட்டு கீழே வர அப்படியே சுகாவை தலையை திருப்பி உங்களை தான் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் கொலுசோட ஜல் ஜல் சவுண்டில் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இத்தனை நாளாக கொலுசு இந்த மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டீங்களா, ஆஃபீஸ் போகிற நாள் இந்த கல்யாணம் என்கேஜ் பண்ணுங்கிறனால தான் போட்டுட்டு தெரியுறீங்க. ஸோ அந்த சத்தத்துக்கு அந்த மனுஷன் திரும்பி பார்க்க அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா சாரி அப்படியே தலையை விரித்து போட்டு தோட்டிக்கிட்டு நீங்கள் வர அழகில். ஆனால் இவையே என்கிட்ட இதை சொல்லவே இல்லை, என்கிட்டயே மறைச்சிருக்கல, நீ அநியாயம் பண்ணுறடி, கொஞ்சம் நல்லவளாக இருக்கலாம், நீ என்னடி இப்படி நல்லவளாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் பார்த்துட்ருக்க. நீங்களோ என்னாச்சு இவங்களுக்கு ஏன் இப்படி அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்கன்னு அந்த குண்டோ அவங்க பிள்ளையும் திடீர்னு ஓடுறதை பார்த்து என்னமோ பிரச்சனையோன்னு நீங்களும் இப்போ கொஞ்சம் வேகமாக இறங்கி வர குடுன்னு சுகா வந்து குறுக்க நிற்க. என்னங்க பண்ணுறீங்க, தள்ளுங்க போக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த பக்கமும் இந்த பக்கம் நகர்ந்தா அவரும் குழந்தைங்க மறைக்கிற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் மறைக்க. ஆனால் என்ன நீங்கள் காலையில் விளையாட்டு பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க போகிறாங்கங்க என்னாச்சு, வாயே திறக்காம சுகா மறுபடியும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஐயோ உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு அவங்க கிடையாது, கேட்பேன் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி நகத்தை பார்த்தா நகராமல் மனுஷன் கையை நீட்டிட்டு குறுக்கையை நெடுக்கி ஆடிட்டு இருக்கா. அந்த சந்துக்குள்ளே பூந்து நீங்கள் ஓடி வரீங்க, இவ்வளோ அடக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படின்னு ஹிப்போட ஹோல் பண்ணி உங்களை அப்படியே பின்னாடிலேருந்து தூக்குறாரு. தூக்குன சீருக்கு அந்த மனுஷன் அப்படியே தூக்கி சோஃபாவில் போட்டு அப்படியே அவரும் மேலே வந்து விழுக்கிறாரு. ஐயோ என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இருந்துட்டு சுற்றி முற்றி பார்த்து பயப்படுறீங்க. நடு ஹாலு சோஃபாவில் போட்டுட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு அவரோ என்ன பண்ணுவாங்களாம், என்னடி ஒரு புருஷங்காரன் நின்றுட்டுருக்கேன் என்ன மதிக்காமல் அப்படியே ஓடுற, அவ்வளோ இதாக போச்சா அப்படின்ட்டு அவரோ பத்தத்தில் ரொமான்ஸ் பண்ணுறேன்டி அப்படின்னு கிட்ட நெருங்க. அது இங்கே வச்சா அப்படின்ட்டு இப்போ தான் அவரும் சுற்றி முற்றி பார்த்து அடா ஆமாம் இது ஹாலில் அப்படின்னு அசட்டு வளைஞ்சிட்டு எழுந்து உட்காந்து உங்களையும் எந்திரிச்சு உட்கார வைக்க ஹெல்ப் பண்ணுறாரு. கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டனோ அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க, கொஞ்சமா ரொம்ப தான் ஓவராக போகிறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே தான் நினைக்கிறீங்க, வாய் விட்டு சொல்லலை, நாடி யோசனை அப்படிங்கிறாரு. அது அவங்க என்ன போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கா. ஏண்டி புருஷங்காரங்க இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன ஏது வேணும்னு கேட்க மாட்டேங்கிற, கொஞ்சம் கூட புருஷனுக்கு மரியாதை இல்லாமல் போச்சுல, என்னை நீ மதிக்கிறதே இல்லை அப்படி இப்படின்னு அந்த மனுஷன் பாட்டுக்கு பேச. இது என்ன நான் எப்போ மதிக்காமல் போனேன், ஏங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, திடீர்னு என்ன ப்ராப்ளம்னு தெரியல இப்படி தலை தெறிக்க ஓடுறாங்க, என்னாச்சோ ஏதாச்சோன்னு அதான் நெருங்கின சொந்தம் அத்தை மரம் உங்களுக்கு மாமாவுக்கு தங்கச்சி வேணும், அதனால தான் அவங்களுக்கு என்னமோ ஏதோன்னு கேட்க வந்தேன், இதில் என்ன குத்தத்தை கண்டிங்க நீங்கள், இதில் என்ன உங்களை மதிக்காமல் நான் போயிட்டேன். ஓ அப்படி வர அவங்களா அவங்க ஏன் போகிறாங்கன்னா அது அவங்க பையன் செத்துட்டானா அதுதான் அப்படிங்கிற அசால்ட்டா. ஏதோ பையன் செத்துட்டானா அப்படின்னு நம்ப முடியாமல் பார்க்குறீங்க. அது எப்படி கல்யாணத்துக்கு வந்தாங்க நல்லா இருக்க பையன் திடீர்னு செத்து போயிட்டானா, என்ன ஆக்சிடெண்ட்டா இல்லை வேறு எதுவுமா, நம்பவே முடியல உங்களால், என்னது இது அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறீங்க. இதுக்கும் நம்மளுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. என்னடி அப்படி பார்க்குற, இல்லை நிஜமாவே அவங்க பையன் இறந்துட்டாங்களா, அப்பயே யார்ட்டையும் சொல்லாமல் தலை தடுக்கி இப்படி ஓடுறாங்க, நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்போ கூட டவுட்டாக பார்க்க. ஒருத்தி அது அவங்க கனவு கண்டாங்களாம் அவங்க பையன் செத்து போகிற மாதிரி, அதனால் பையனை பார்த்தே ஆகணும்னு ஓடுறாங்க. கனவு கண்டாங்களா, அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா?
அது என்னடி இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க? சும்மா எதுக்கு என்கிட்ட இப்படி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டிருக்க? அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. அவங்க தான் சொன்னனே, உங்கள் தூரத்தை சொந்தம், நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்படி அறக்க பறக்க ஓடுறாங்களே, அதான் என்னமோ ஏதோன்னு. பாவம், பேசாமல் நம்ம கார்லேயாவது அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சுருக்கலாம். அதனால தான் கேட்டேன். நீங்கள் என்னென்னா சம்மந்தம் இல்லாமல் இதுக்கெல்லாமா போய் கோச்சிக்குவீங்க? எதுக்கு எடுத்தாலும் நல்லா பேசுகிற மனுஷங்க எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? அடிக்க ஒன்றும் புரியாமல் அவனை பார்க்குறீங்க. என்னடியோ உனக்கு பிரச்சனை? அவங்க ஏதோ இப்படி கனவு கண்டிருக்காங்க, அதில் பயந்து போய் பையனை பார்க்கணுன்ட்டு ஓடுறாங்க. அது டிக்கெட்லாம் முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. நைட்டு பயந்து எழுந்திரிச்சனால அப்போவே டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுன்னு ஓடுறாங்க. இப்போ இதனால் என்ன உனக்கு? ஓ, ரொம்ப தாண்டி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குற. யாரோ ஒருத்தருக்காக புருஷன் என்னமோ கொலை குத்தவாளி மாதிரி. அதெல்லாம் இல்லை, தெரிஞ்சவங்க பாவம்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? சரி பாவப்பட்டதெல்லாம் போதும். அவங்க எந்த ஊர் தெரியுமா? எனக்கு தெரியாதே. அவங்க குத்தாலம்மா. போமாடி, நம்ம 2 பேருமே சேர்ந்து அவங்கள போய் விட்டுட்டு வரலாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலி அங்கே தானே கசமுசா நடந்திருக்கோம். ஸோ அதை தான் அப்படியே அவன் கேட்க, ஐயோ நீங்கள் ஒன்று சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையில் அடியே போடுறீங்க. என்னடி மலரும் நினைவுகளா ஞாபகம் வந்துடுச்சா? அப்படின்னு அவன் சிரிக்கா, ஐயோ சும்மா இருங்க, ஓவராக பண்ணுறீங்க அப்படின்ட்டு திருப்பி அடிச்சுட்டு இருக்கா. அவனும் வந்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். ஐயோ போங்க அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிட்டு இருந்துச்சு பார்ப்பக்க. சரிடி அப்படின்ட்டு இப்போ ஹோல்ட் பண்ணி அப்படியே எழுத்து பக்கத்தில் கழிச்சு, சரி சரிக்கல ஓகே சரி, நீ என்ன ஆஃபீஸ் போட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆமாங்க, ஆல்ரெடி 2 நாள் லீவ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இருந்தால் வேலை ஏறிட்டே போகும். போயிட்டு வந்தலான்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லுமே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே, போ, நீ சொல்கிறது கரெக்ட் தான். இங்கே உட்காந்து என்ன பண்ணுறது? ஆஃபீஸ் போனாலும் ஒர்க் ஏச்சு முடிக்கலாம். ஆஃபீஸ் போகிறது முன்னாடி எனக்கு ஒரு காஃபி போட்டு வையேன் அப்படிங்க. ஐயோ இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து போய் 2 பேத்துக்குமே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ ஒன்று அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று குடிக்க. பட் சுகர் ஃபேஸும் வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக ஏதோ யோசனையில் இருக்க மாதிரியே இருக்குது. என்னாச்சுங்க, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பிரச்சனைலாம் இல்லை, பட் 2 பேத்துக்கும் ஒரு புரிதலே இல்லை. நீங்களோ குறுன்னு சுகாவை பார்க்க, அடி நம்மள சொல்லலடி, அவங்கள சொன்னேன். புதுசாக கல்யாணம் ஆக போகுது, பட் 2 பேர் முகத்துலேயும் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கூட நீங்கள் அப்படியே மாற்றாமல் இன்னும் அதே மாதிரியே குறுன்னு சுகாவை பார்க்க. புரியுதுடி, நம்ம மட்டும் என்ன எல்லா புரிதலோடையுமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதுதானே இந்த பார்வைக்கான அர்த்தம். பட் நம்ம பரவாயில்லடி, நம்ம கூட இந்த அளவுக்கு இல்லை. புரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத ஏதோ ஒரு மூலியமாக வெளிப்படுத்திட்டோம்ல. ஆனால் அவங்க அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே நீங்கள் இப்போ சுகாவை பார்த்து அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க. நாடி என்னாலும் உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு அந்த மனுஷன் மறைச்சு பார்க்க, இல்லைங்க எல்லோரும் மக்களை மாதிரி இருந்துருவாங்களா என்ன? பேச முடியாத டயத்தில் கூட ரொமான்ஸ் பண்ணால் ஐயாவால் மட்டும்தான் முடியும். அதுக்கெல்லாம் ஒரு ஆள் பிறந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சிரிக்கா. சரி நடி, நம்ம பேசாமல் இருந்தப்போ கூட ரொமான்ஸ் பண்ணேன்னு குத்தி காட்டுறியா? என்னமோ மேடம் மட்டும் நான் ரொமான்ஸ் பண்ணும்போது எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி நின்ன மாதிரி பேசுகிற. நான் எந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணனோ அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சிங்களா? நான் ரோமியோனா நீ ஜூலியட்ரி. பட் இவங்க மேட்ரு அப்படி இல்லடி, 2 டாம் அண்ட் ஜெரியாலாம் இருக்குது. ஐயோ அதெல்லாம் அப்படி தான், கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிறது தானே. அவங்க 2 பேத்துக்கும் ஒருத்தருக்கு சரியான புரிதல் இல்லை. போக சரியாயிரும். நீங்கள் வேணால் பாருங்கள், நம்மள மாதிரி இல்லை. அவங்க லவ்வை உள்ள வச்சுட்டு வெளியே காமிக்காமல் இருக்காங்க. நீ தான் அதெல்லாம் சொல்லணும். எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமாங்கிறதே தெரில. கல்யாணத்தை பண்ணி வச்சு 2 ஒரு பக்கம் திசைக்கு ஒன்றா பிரிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஐயோ எங்கே இப்போலாம் சொல்கிறீங்க? பின்ன இப்போ எங்கே கைரா அவள் பத்திரிக்கை வைக்க போகிறோன்னு தானே சொல்லிகிட்டு இருந்தா? ஆமாம். நீ வேணா பாரு, தனியாக தான் போவா. ஏங்க வேற மண்ணாவை கூட்டிகிட்டு போகலாமே. நீ நானும் சொல்லி அவள் அதை முடிவு பண்ணணுமே. ஐயோ எங்கே போய் முடிய போதோ, ஏதோ ஒன்று நினச்சி இதை ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த கல்யாணம் சரியாக நடக்குமானே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லியிருக்க. நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறீங்க. அவ்வளோலாம் இல்லை, அதெல்லாம் கல்யாணம் நல்லபடியாக தான் நடக்கும். அதுவும் அவங்களுக்குள்ளே இருக்க லவ்வை பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் இவங்களா இப்படி டாம் அண்ட் ஜெரி மாதிரி முகத்தை தூக்கி வச்சுட்டு சுற்றினவங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதே பற்றி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற? அன்றைக்கு கூட நான் சொன்னல, ஆரம்பண்ணா கைரை வர லவ் பண்ணுறாருன்னு. ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன். அதே பற்றி உனக்கு தெரியும்? அதுவா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து கைராக்கு அடிபட்டுருச்சு. ப்ளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அப்போ அவளோட ப்ளட் குரூப் ரொம்ப ரேர். ப்ளட்டு கிடைக்கலன்னு அப்படியே 6 மணி நேரம் துடிச்சு போயிட்டார். அவர் துடிப்பெல்லாம் பார்த்து நான் ஒரு நிமிஷம்
இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நினச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவளுக்காக இவர் துடிச்சார். எனக்கே அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அப்புறம் என்ன, நான் தான் எனக்கும் அதே பிளட் குரூப் தான், நான் வேணா பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனேன். அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இது கைரானே. அவர் துடிச்ச துடிப்பெல்லாம் பார்த்து எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு, இந்த மனுஷன் அவன் மேலே உயிரியை வச்சுருக்காருன்னு. என்ன மாதிரி லவ்வாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மனசை மாற்றிடுவார். இவளுக்கும் இருக்கும், இல்லையே கட்டிக்காமல் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது கைரா வெளியே வந்துருப்பா. ஸோ கைரா காதில் இதெல்லாம் கிளியராகவே விழுகுது. அவளுக்கு வந்துட்டு அன்றைக்கி அடிப்பட்டப்போ பிளட் கொடுத்தது நீங்கன்னும் தெரியாது, அப்போ ஹெல்ப் பண்ணது ஆரம்னும் தெரியாது. அதெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் என்ன மேடம் மாறிக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் காதில் விழுந்தாலும் விழுகாத மாதிரியே வர இங்கே சுகா தான் இன்னும் குழப்பத்துக்கு ஆளாகிறாரு. இப்போ நீங்கள் சொன்னது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா அவருக்கு தான் ஆரம்போட லவ் நல்லாவே தெரியுமே. பட் அவர் பயமெல்லாம் கைராவை நினச்சி தான், இந்த பிள்ளை மனசில் என்ன இருக்குன்னே தெரியலையே, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா, ஆனால் மூஞ்ச பார்த்தா உருன்னு தூக்கி வச்சுட்டே தெரியுறா, எதுவும் ரிவெஞ்சு இருக்குமா, என்னடா பண்ண போகிறா. அவளும் வந்துட்டு அப்படியே ருசிச்சு சாப்பிட்றத இங்கே நம்மால் ஒரு காஃபி தான் அதை கையில் வச்சுட்டே அப்படியே அவளையே உறுத்து விழிச்சு அப்படியே பார்த்துட்டு மனுஷனுக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு வாழ்க்கை போதுங்கிற மாதிரி அவளை அப்படியே பார்த்துட்டு பத்திரிக்கை எல்லாம் வைக்க போகிறப்ப அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட இந்த மனுஷன் அதை ரசிச்சு இவர் பார்த்துட்டு இருக்காரு. சரிம்மா பார்த்து ஜோக்கதே போயிட்டு வா. ஆமாம் காரில் போறியா பைக்கில் போறியா அப்படின்னு கேட்குறாரு. என் ஸ்கூட்டிலே போய்க்கிறேண்ணா, அதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி பார்த்து ஜாக்கிரதையாக போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பி ஆஃபீஸ் கிளம்புறாரு. நீங்களும் அதே மாதிரி கிளம்பி ஆஃபீஸ் போகிறீங்க. எங்கள் கைராவோ இப்போ தான் ரெடி ஆகிட்டு அவளும் வந்துட்டு இன்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் வைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறா. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இன்விடேஷன் வைக்கிற இடத்துலலாம் என்னடி வருங்கால கணவரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் கேட்குறாங்க. அது வந்து அவர் என்ன சாதாரண ஆளா, சிட்டி கமிஷனரி, அவருக்கு வேலைலாம் இல்லை, சும்மா போலீஸ்கார் என் பின்னாடி சுற்றிருப்பார், வேலை நிறையா இருக்குது அப்படி இப்படின்னு எந்த வாய் அவன்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொன்னச்சோ அதுதான் இப்போ அவனை பற்றி கெத்தாக சொல்லிகிட்ருக்கு. இப்படியே கைரா ஒவ்வொரு வீட்லேயும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவருக்கு டியூட்டி அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தாலும் ஒரு வீட்டில் வந்துட்டு அப்படியே வாசலில் வந்து அவள் ஸ்கூட்டி நிறுத்தினதுமே ஆரமும் வந்துட்டு அவனோட காரில் வந்து இறங்க, என்ன இவரும் இங்கே வராரு, ஓ இவருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, ஆஹா சரி எப்படியும் ஒரே கல்யாணம் ஒரே பத்திரிக்கை தானே, யாரை வச்சா என்ன, இப்படியே இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்புறமா வந்துக்கலாம், இல்லை வைக்காமல் கூட விடலாம், பிரச்சனை இல்லை, அதான் இவர் வைக்கிறாருல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பத்திரிக்கையை தூக்கி அப்படியே வந்து மறுபடியும் டிக்கியில் போட்டுட்டு ஸ்கூட்டிக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டு அப்படியே அவள் ஏறி உட்காந்து ஸ்கூட்டியை கலப்பலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அவளோட ஃப்ரெண்டு வெளியில் வந்துடுறா. கைரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட தடி அப்படின்ட்டு அவளுக்கு தூக்கி வரப்பட இதை வரேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கிக்கிறா. ஸோ வந்துட்டு என்னடி ஸ்கூட்டியை விட்டு இறங்காமல் அப்படியே உட்காந்துருக்கா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன 2 பேரும் ஸ்கூட்டியில் வந்தீங்களா இல்லை காரில் வந்தீங்களாங்கிற மாதிரி அவள் திருட்டு மொழிக்க. ஆரமோ கைரா பக்கம் திரும்ப கூட இல்லை, அவளை கண்டுக்கவும் இல்லை. அப்படியே வந்துட்டு ஆரம் உள்ள வாங்கண்ணா அப்படின்னு அவள் கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறா. நீங்களும் கைராவும் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளும் வேறு வழியில் பார்த்துட்டாலே சரி கூடவே போவோம் அப்படின்னு 2 பேரையும் அப்படியே உட்கார வச்சு, சரி 2 பேரும் உட்காந்துருங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து நகர்றா. ஆரமோ அந்த சோஃபாவில் கெத்தாக கால் மேலே கால் போட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். கைரா பக்கம் திரும்ப கூட இல்லை. பட் கைராக்கோ அந்த சோஃபாவில் ஒரு கார்னரில் உட்காரக்கூட ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கண்ணால் ஆரம்ப தான் கவனிக்கிறான். அவனும் வந்துட்டு அவளை பார்க்க கூட இல்லை. உள்ளே போன ஃப்ரெண்டோ காஃபி எடுத்துகிட்டு வந்து நீட்டுறா. ஆரமும் கைராவும் எடுத்துக்கிறாங்க. பட் கைரா தான் ஆரமா அப்பப்போ பார்க்குறாளே தவிர ஆரமா அவள் பக்கம் திரும்ப கூட இல்லை. அந்த காஃபியும் எடுத்து அவன் பாட்டுக்கு 2 சிப் குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு, சரிம்மா எனக்கு மேரேஜ், உன் அண்ணனுக்கு தான் பத்திரிக்கை வைக்க வந்தேன், ஆள் இல்லை போல இருக்குது, சரி இன்விடேஷன் நான் கொடுத்தேன்னு குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஷுவர்ண்ணா இதெல்லாம் சொல்லுமா, உங்கள் கல்யாணம்னு தெரிஞ்சால் நீங்கள் இன்விடேஷன் வைக்காமே வருவோம் அப்படின்னு சொல்ல. இவ வேறு அடியில் இருக்குது கைராக்கு. என்னடி வாயே பேசாமல் அமைதியாக இருக்க, அண்ணனுக்கு என் அண்ணன் ஃப்ரெண்டுனா எனக்கு நீ ஃப்ரெண்டு, உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் இல்லாமலா, மேடம் இப்போல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக மாறிட்டீங்க போல், இது நீ இல்லையே கைரா, இப்படி நீ இருக்க மாட்டியே, நான் எப்படி உங்கள் 2 பேர்த்தோட ஜோடி பொறுத்தும் செம்மையாக இருக்குது, அதுக்குன்னு இப்படியா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவன் இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு கைரா ஒன்றுமே புரியாம முழிக்கா. 2 பேரும் அப்படியே செம்ம ஜோடியாக இருக்கணும்னு காட்டுறதுக்காகவே அப்படியே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா என்ன, ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி கலக்கிறப்போ அப்படி இப்படின்னு கைராவை அவள் வந்து புகழ்ந்து தள்ள. இவன் வேறு நேரங்காலம் தெரியாமல்
இது ஒரே கலரா, இவ்வளோ நேரம் நான் அவனை கவனித்தேன், அதை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி கைரா இப்போ தான் நல்லாவே கவனிக்கிறான். ஆமாம், ஆரம் அவளும் 2 பேரும் ஒரே மாதிரி கலரில் தான் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, லைட் ப்ளூ கலரில். ஸோ வந்துட்டு அவ்வளோ அதுக்கு அடுத்து 2 பேர்த்த பற்றியும் பேசுகிறது. அதுக்கப்புறம் ஆரமுக்கும் வந்துட்டு என்ன பேசுன்னு தெரில. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஆரம் கிளம்ப பின்னாடியே வந்துட்டு கைராவை உட்கார விடாமல் ஏதோ ரயில் ஏற்றி விடுவாங்களே அந்த மாதிரி அவள் ஃப்ரெண்டோ வாடி அண்ணன் போகிறாரு பாரு, அவன் போனால் எனக்கு என்ன, அவன் தனியாக வந்தான் நான் தனியாக வந்தேன், இவன் வேறு சாவடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவளை மறைக்க. என்னடி வா 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 அண்ணன் போகிறார் பாரு, சீக்கிரம் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த ட்ரெயின்குள்ளே உள்ளே ஏற்றி விட்டு போயிட்டு வாங்க டாட்டாங்கிற மாதிரி அவளும் வந்துட்டு கதவை திறந்து காருக்குள்ளே ஏற்றி விட்டுடா. ஏய் என்னடி நம்மளும் வந்துட்டு கைரா வடிவேல் மாதிரி காசு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி, டேய் நான் தனியாக ஸ்கூட்டியில் வந்தேன்டி பைத்தியக்காரி என்ன ஏன்டி இதில் ஏற்றுற அப்படிங்கிற மாதிரி அப்படியே கைராவோ வெளியே குதிக்கிற மாதிரி அவள் பண்ண இவ்வளோ பிடிச்சி உள்ளே தள்ளி மூட்டையை உள்ள அமுக்கிற மாதிரி அமுத்தி கைராவா அப்பாடா ஆடிட்டு இப்போ என்ன அண்ணன் கூட தானே கிளம்புற, இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காதுடி, கிடைக்கும் போதே என்ஜாய் பண்ணிக்கணும், அனுபவி ராஜா அனுபவி. இவன் வேற இவனோட எனக்கு ஒத்து வர்றதே வேலையாக வச்சுருக்காளே அப்படின்ட்டு அணின்னு வேறு வழி இல்லாமல் கைரா செம்ம கடுப்பை உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாலும் முகத்தை சிரிச்சமேனிக்கு வச்சுட்டு இருக்கா. கைராவுக்கும் ஃப்ரெண்டு சிரிக்கிறா, நம்மளும் சிரிப்போம், எதுக்கு சிரிக்கிறோமே தெரியாமல் சீன்னு இந்த கேனை வேறு படுத்துதே அப்படிங்கிற மாதிரி தான் அவள் சிரிச்சிட்டு இருக்கா. ஒரு வழியாக அப்படியே வந்துட்டு ஃப்ரெண்டோ சரி போயிட்டு வாங்க என்ஜாய் அப்படின்னு, எங்கே என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேற அப்படின்ட்டு மண்டே ஆட்டிக்கிறா. ஸோ எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா, அப்போ நான் கிளம்புறங்கிற மாதிரி ஆரம்பம் காரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அவன் கடமையை கண்ணுன்னு கார் ஓட்டுறதுலேயே குறியாக இருக்கான். அப்படியே கைராவை ஊரை கண்ணால் ஆரம்ப பார்த்துட்டு இருக்கா. அந்த ட்ராவல் அவளுக்கும் பிடிச்சிருக்கு, 2 பேரும் பேசலை, மௌனமான ஒரு ட்ராவல், பட் நல்லா இருக்குது, அதை ரசிக்கவும் செய்கிறா, வெளியே காட்டிக்கல. கைராவால் எவ்வளோ நேரம் தான் அமைதியாக இருக்க முடியும், அப்படி என்னடா இந்த ஆள் வாயை திறக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு எங்கே போகிறாருன்னு கூட தெரியலையே அப்படின்னு அவளும் வந்துட்டு ஏங்க அப்படின்ட்டுவ. அப்புறமா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சார் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு டக்குன்னு கேட்டுறா. ஆரம்பம் 1 செகண்ட் மட்டும் அப்படியே திரும்பி கைராவை டீப்பான ஒரு லுக்கு ஏதோ சொல்ல போகிறான்னு அவளும் ஆர்வமாக பார்க்க பதிலே சொல்லலை. மறுபடியும் நேராக பார்த்தா அவன் பாட்டுக்க வண்டி ஓட்டிகிட்ருக்க. இவருக்கு நான் பேசுனதை கேட்டதா இல்லையா, திரும்பிலாம் பார்த்தாரே, அப்புறம் என்ன பதிலே சொல்லாமல் போயிட்டுருக்காரு. அது சரி, இந்த சின்ன கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவரை நான் கல்யாணம் பண்ணி நாங்கள் 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்தி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெற்று விளங்கிரும் கடவுளே நினைக்கும் போதே தலை சுற்றுதே, அவசரப்பட்டுட்டனோ அப்படின்லாம் அவளுக்கு தோணுது. இவர்கிட்ட பேசுகிறது வேஸ்ட், பதிலும் வரப்போகிறதில்ல, தனியாக புலம்புறதுக்கு எஃப்எம்ல பாட்டாவது கேட்போம் அப்படின்னு எஃப்எம் ஆன் பண்ணேன். அவங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுலேயுமே சண்டைக்காரி வாடி வாடி உன்னடக்கி ஆளுற அப்படிங்கிற சாங் ஓடிட்டுருக்கு. அடைச்சே நேரங்காலம் பார்த்து இந்த எஃப்எம் கூட கலை வருதே, நடா பாட்டு இது அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு செம்ம கடுப்பாகிற கைரா. பட் அவன் முகம் போகிற போக்கு அதில் வந்த பாட்டு இதெல்லாம் ஆரம் கவனிக்கிறான். அவனுக்கோ சிரிப்பு வருது, ஆனால் வெளியே காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இங்கே கைராவோ அடைச்சை பாட்டை பாரு போடுறான் பாரு பாட்டு அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி விட்டுறா. அப்படின்ட்டு அப்படியே திரும்ப ஆரம்பம் அவன் பாட்டிக்க இன்னும் வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கான். சார் இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சு நமக்கு அடுப்பா அப்படி திரும்பி பார்க்க தே விட்டால் கடிச்சிட்டு வராட்டிருக்கே. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், அது வந்து சார் என்னை பேசாமல் என் ஃப்ரெண்டு வீட்லேயே விட்டுறீங்களா, எங்கே பிக்கப் பண்ணிங்களோ அங்கே, ஏன்னா என் வண்டி என் பர்ஸு ஃபோன் எல்லாம் அங்கே தான் இருக்குது, வண்டிக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டேன் சார் அப்படின்ட்டு பாவமா என்னை கொண்டு போய் அங்கே விட்டுடா அப்படிங்கிற மாதிரி அவள் கதறிட்டு இருக்க. அவனும் உன்னை நானா என் கூட வர சொன்னேன், நீயா தானே வந்த, நான் ஒன்றும் ஒன்று வர சொல்லலையே, வற்புறுத்தி நம்ம கூட்டிகிட்டு வந்த மாதிரி சீனை போட்டுட்ருக்க, நான் ஒன்றும் உன்னை கூட்டிகிட்டு வரல, அதனால் ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற அசால்ட்டா. அடப்பாவி ஒன்று பெரிய நல்லவன் வல்லவன்னு ஊரே மெச்சிக்குது, ஆனால் பாரு கூட வந்து எனக்கு கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் எப்படி நமக்கு என்ன சொல்கிறான். இப்போ இவன்ட்ட பேசவும் முடியாது, ஒன்றும் வேலைக்காகாது, ஒரு மண்ணும் கையிலையும் இல்லை, திருப்பி போகவும் முடியாது, பரிசையாவது எடுத்துக்கலாம். முட்டாள் வரைய கட்டபடி நீ பெரிய இவன் நினப்பு அப்படி இப்படின்னு தானே திட்டிகிட்டு வேறு வழி இல்லை. இவங்ககிட்ட பேசினாலும் வேலைக்காகாது, எதையும் காதில் வாங்க போகிறதில்ல. சரி எப்படியும் கொண்டு போய் நான் விற்கவா போகிறான், அப்படி எதுவும் வேணாலும் ஆபத்தெல்லாம் வராது, எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி தானே விடுவான், எங்கேயோ போய் இறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதுக்கு மேலே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அப்படியே சீட்டில் சாஞ்சு உட்காந்துவன். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்படியே ஆரம்பம் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் முன்னாடி அப்படியே வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்க்க இங்கே நல்லா மேடம் தூங்கிட்டு இருக்க. பாடுறா இவ்வளோ வாய் பேசிட்டு தூக்கத்தை பற்றியா, எவ்வளோ பயமே இல்லாமல் போச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி எழுப்புறான். அவ்வளோ எப்போவும் சொல்கிற அதே டைலாக்கு. ஸோ ஐராக்கிட்டாங்க சொல்லுவாள் இன்னும் ஒரு 5 minutes அப்படின்னு, யார் எழுப்பினாலும் அதே டைலாக் தான் அவள் சொல்லுவாள். ஸோ அதே தான்
ப்ளீஸ் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கா எப்பவும் சொல்கிற டைலாகே இவன்ட்டே அடிச்சு விடுங்க. மாவளே நீ எல்லாம் போலீஸ்னு வெளியே சொல்லி சுத்தாதடி, இன்னும் குழந்தைத்தனமே மாறலை. தூங்கணும் மாவளே தூங்குற, உன்னை தூங்க விட்டா தானே அப்படின்ட்டு ஆரம்பம் வந்துட்டு இதுக்கு மேலே இவ்வளோ வாயால் அப்படிலாம் வேலைக்காகாது அப்படின்னு தேடி பிடிச்சி தன்னோட தண்ணி பாட்டில் அங்கே இருக்குது அதை ஒன்று எடுத்து அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிக்க ஆதி என்ன மூஞ்சில் மழை பெய்யுது அப்படின்னு அவள் எழுந்து உட்கார அப்படின்ட்டு ஆரம்பாக்க இவரா அப்படின்னு இப்போ தான் அவளுக்கு ரீக்கப் பண்ண மாதிரி எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அட இவன் கூட தானே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கைரா திருத்திட்டு மலிக்க கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி எடுக்க அப்படியே இறங்கி பின்னாடியே வரா ஒரு காஃபி ஷாப். ஓ காஃபி ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரோ அப்படின்னு யோசிச்சுட்டே அவள் அப்படி உள்ளே வர அவனும் வந்துட்டு உள்ளே உட்காந்து என்ன வேணும் எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்க அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுறான். அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவன் ஆர்டர் பண்ணிட்டான். அவளுக்குமே வந்துட்டு மத்தியானத்துல சாப்பிடல, ஈவினிங்காக ஆயிடுச்சு. இன்விடேஷன் வச்சுட்டு அழிஞ்சதில்ல. ஸோ பசிக்கவும் எதையுமே சொல்லாமல் அவன் கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அந்த ஸ்நாக்ஸு காஃபிலாம் குடிச்சதுக்கப்புறம் தான் வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலு. கைராவும் வந்துட்டு என்ன வேணும் இது வேணும் எதுவுமே சொல்லலை, அவராக ஆர்டர் பண்ணார். எல்லாத்தையுமே அவள் ரசித்து தான் சாப்பிட்டுட்ருக்கா. அதை இந்த மனுஷன் காஃபி மட்டும்தான் அதை குடிச்சிக்கிட்டே அவளை ரசிச்சிட்ருக்காரு. அவள் சாப்பிட்ற அழகை ரசிச்சிட்ருக்காரு. எதுவுமே பேசிக்கல, 2 பேரும் அமைதி. ஆனால் அதுக்குள்ளே ஒரு லவ். ஸோ அந்த மனுஷன் வந்துட்டு அடே போதுமா இன்னும் அது வேணுமா அதை மட்டும் கேட்குறாரு. இல்லை போதும் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வெளில பே பண்ணிவிட்டு வெளியில் வந்தா. அவளோட ஸ்கூட்டி அங்கே நிற்குது. ஆக்சுவலி அவர் தூங்கின அந்த கேப்லேயே வந்துட்டு கால் பண்ணி வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பார். ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பாரு ஸ்கூட்டியை வந்து கொண்டு வந்து இந்த காஃபி ஷாப்பில் விடு அப்படின்னு. ஸோ அதான் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ வந்துட்டு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்ஷதா அந்த கீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்க கீ அவரும் நீட்டுறாரு. ஸோ அதை வாங்கி இந்தா கைரா நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கையில் கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ கைராக்கு தான் இந்த வண்டி எதுக்கு இப்போ வந்துச்சு, நான் கேட்டேனா கொண்டு வந்து நிறுத்துறான் ஆளையும் மண்டையும் பேர் அப்படின்ட்டு. ஏன்னா அவளுக்கு என்னமோ தெரியல அவரோட இந்த நிமிஷம் இந்த ஸ்பாட்டில் வரும்ல, இந்த நிமிடம் எப்படியே நீனாதா அந்த மாதிரி தான் இருக்குது அவளுக்கு. மனசெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அவரோட இருக்கிற நிமிஷங்கள் பெருசாக்கத்தா நான் அவரோட இருக்கணுமே அப்படின்லாம் மனசு உள்ளுக்குள்ளே அடிச்சுக்குது. அந்த வண்டி ஏன்டா வந்துச்சு, வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான மனநிலையில் அவள் இருக்கா. பட் அவளுக்கு தான் 2 மனசாச்சே. ஒரு மனசு இப்படி சொன்னால் இன்னொரு மனசோ அட என்ன கைராணி இப்படி ஆகிட்ட, இவனை கண்டாலே பிடிக்காது, இவனை எப்பவும் தூரம் நிறுத்துவ, இப்போ என்ன இவன் கூட ஓட்டிக்கிட்டு தெரியணும்னு மனசு துடிக்குது, தப்பாச்சே. அவனுக்கெல்லாம் நீ அடங்கி போனீன்னா சரிப்பட்டு வராது, அவனை பற்றி தெரியும்ல அப்படின்னு எப்பவும் போல் இன்னொரு மனசோ ஸ்க்ரூ கொடுத்து ஏற்றி விட. சி இது என்ன கன்றாவி நினப்பேன். எனக்குலாம் இவனை கண்டாலே பிடிக்காது, தள்ளி போவேன், இவன் இருக்கிற இடத்துல இருக்கவே கூடாதுன்னு நினப்பேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன்கிட்டேருந்து எப்படியாவது வீட்டுக்கு போனால் போதும், இவனோட ட்ராவலே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா வண்டியிலேருந்து சாவியில் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டான். ஆனாலும் எங்கேயும் போகாமல் நான் ஏன் இவனையே பார்த்துட்டு நிற்கிறேன். சே இதுக்கு பேர் தான் காதலா? நோவே, இவன் மேலே எனக்கு காதலா? ஒருவேளை இருக்குமோ? நிச்சயம் பண்ணிட்டாங்க. இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு புருஷனாக்க போகிறவன் மேலே வர அஃபெக்ஷனா, இல்லை நம்மளையும் அறியாமல் நம்ம இவன்கிட்ட விழுந்துட்டோமா, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு என்ன நிலமையில் இருக்கோம், நமக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு தனக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் கூட ஒன்றும் புரியாமல் கைராவோ பேனு அப்படியே ஆரம்பியே பார்த்துட்ருக்க. அந்த டைம் கரெக்டாக ஆரம்போ திரும்பி கைராவை தான் பார்க்குறான். ஃப்ரெண்டோ பேசி முடிச்சுட்டு போக அடுத்த நிமிஷம் இவன் பிரம்ம பிடிச்சி மந்திரிச்சு விட்ட மாதிரி நின்றுட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து கைரா வீட்டுக்கு போல அப்படின்னு கேட்க பதிலே இல்லை. அவளோ பேனு அவரே தான் வெறுத்து பார்த்துட்ருக்கா. என்ன இப்படி இருக்கா அப்படின்ட்டு கைரா அப்படின்ட்டு ஒரு உழுக்க அவ்வளோ அப்படின்ட்டு பாவமாக அப்பாவையாக முகத்தை வச்சுட்டு அப்படியே பார்க்க வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கும் மனசே இல்லை அவளை அனுப்ப. இருந்தாலும் அவள் தானே ஆசைப்பட்டா, அவரோட இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. எப்பவும் அவரை அவாய்ட் பண்ணுறது தான் அவளோட பழக்கமே. எவ்வளோ நேரம் கூட வீட்டுக்கு போகணும், என் வண்டி வேணும், என்னை கொண்டு போய் அங்கே விட்டுருங்க, இந்த மாதிரி தானே புலம்பிக்கிட்டு இருந்தா தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அதனால் அந்த மனுஷன் என்ன நினைப்பாரு, நம்மளோட இருக்க பிடிக்கல வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறதானே நினைப்பாரு. அது மட்டும் இல்லை எப்போவுமே திமிரா இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்ச கைராவுக்கும் இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி பிராணி புள்ள மாதிரியே ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு அதுலேயும் குழப்பத்தில் அவள் இருக்கிறது நல்லாவே புரியுது. இவளுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தா, ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி இப்போ ஒரு குழப்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. இத்தனை நாள் நல்லா தானே இருந்தா அப்படிங்கிற இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்டேருந்து போனால் போதும்னு தான் நினச்சிட்டு இருந்தா. இப்போ மட்டும் என்னாச்சு மேடம்க்கு அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நினைக்கிறது மட்டும் இல்லாமல் வாய் விட்டே
இவ்வளோ நேரம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன், இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது இதோ போகிறேன், பை த வே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் ஸ்கூட்டி எடுக்க, எது தேங்க்ஸா அப்படின்னு ஆரம் வந்து டக்குன்னு ஸ்கூட்டி முன்னாடி நிற்க, என்ன அப்படின்னு அவள் பார்க்குறா, இல்லை எதுக்கு தேங்க்ஸ், அது ஸ்கூட்டி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு, அதான், ஓ என்னை விட்டு ஒன்று தான் நினைக்கிற, அதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல அவளுக்கும் சட்டுன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ ஓடணும்னு நினச்சிருந்தா லைஃப் லாங் கூட வரதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவர் அசந்த நேரம் டக்குன்னு ஸ்கூட்டியை வந்துட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து நகர அவருக்கு அவள் என்ன சொன்னாங்கிறத யோசிக்கவே கொஞ்சம் நேரம் பிடிக்குது. அப்புறம் தான் எதே அப்படின்னு பார்க்குறாரு. அவள் என்னமோ ஸ்கூட்டியில் பறந்துட்டா. இந்த மனுஷனுக்கு தான் அப்படியே அவள் பறந்து போனாலேங்கிற மாதிரி மனுஷன் நின்றுட்டுருக்காரு. ஆனால் ஹாப்பி மோடு தான். பிகாஸ் அவள் சொன்ன வார்த்தைகள் அவர் திரும்ப திரும்ப யோசிக்கும் போது தான் புரியுது என்ன சொல்லிட்டு போகிறா அவள். ஆமாம்ல, இந்த கொஞ்ச நேரத்தை ஜேர்னியை வந்துட்டு அவள் வெறுத்திருந்தா லைஃப் ஜேர்னியில் எப்படி ஓகே சொல்லியிருப்பா. அப்போது அவள் சொல்கிறது என்ன, அவள் மனசில் என்ன இருக்குது முழுசாக எதுவும் புரியல. ஆனால் அவள் ஒன்றும் நம்மளை வெறுக்கலை, அந்தளவுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அவள் முழு சம்மதத்தோடு தான் அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டா அப்படிங்கிறத தான் சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்கிறது லைட்டாக புரியுது. ஸோ அது சொல்லதை கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பி மோடுக்கு போகிறாரு. அவருக்கும் செம்ம சந்தோஷமாக இருக்குது. அந்த வார்த்தையே அவருக்கு போதுமானதாக இருக்குது. இருந்தாலும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவளே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் தெரியுறா. அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு குழப்பம் இருக்க தானே செய்யும். ஸோ எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசாமல் நம்மளோடய வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு இந்த மனுஷனுக்கு இப்போ தோணுது. ஏன்டா ஸ்கூட்டியை வர வச்சு அனுப்பி விட்டோம், அவள் கூட கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு மனசு கடந்து துடிச்சிக்குது. அப்படின்ட்டு அவர் அப்படியே பெருமூச்சு விட்டு நிற்கா. அவர் மனசாச்சே என்னப்பா ஆரம்பு அவள்கிட்ட விழுந்துட்ட போல அப்படின்னு வந்து நக்கல் பண்ண அவரோட இன்னொரு மனசாச்சோ அவள்கிட்ட விழுந்து தான் பல நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி அப்படி பதில் சொல்லுது. அது சரி இப்படியா, பல வருஷத்துக்கு முன்னாடியே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இது பண்ணிவிட்டு, சரி இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆயிரும், அப்புறம் கூட தானே இருப்பா அப்படின்னு தன்னை தேத்திட்டு அங்கேருந்து அவரும் கிளம்புறாரு. இங்கே சுகா வந்துட்டு ஜின்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இவன்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. முன்னாடியே பேசணும்னு நினச்சதான். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஃபங்க்ஷன், அப்புறம் வெளிநாடு போகிறது, இப்படி சில விஷயங்கள் வந்தனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. பட் இதுக்கப்புறமா விடக்கூடாது. ஏன்னா தாரா மேட்ரு இருக்குல்ல, தாராவோட பிரச்சனை என்ன தான் வந்து அவள் சொல்லியிருந்தாலும் இன்னும் அதை சால்வ் பண்ணப்படலை. வந்துட்டு அவள் சொல்லிட்டா, இவரும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஃபோனு சிம்மு எல்லாத்தையுமே மாற்றியாச்சு, புது ஃபோனு புது சிம்மு. அதனால் இப்போதைக்கு அவளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குன்னு அவள் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா, வெளியிலையும் போகணும்ல. பாடி கார்ட்ஸ் என்ன தான் போட்டாலுமே அவள் வெளியில் போகும்போது வேறு ஏதாவது பிரச்சனைகள் கூட வரலாம். எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே முடக்கி இருக்க முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் சீக்கிரமே நிரந்தரமாக ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. அவருக்கு வந்துட்டு ஜின்னு வந்துட்டு பாதியிலே வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது சாரா என்டர்பிரைசஸ் எப்படி உருவாக்குனாரு ஒன்றுமே புரியல. அதை தான் வந்துட்டு யோசனையாக இருக்குது அவருக்கு. ஒரு சாதாரண படிப்பை பாதியிலே நிறுத்துறதுனால எப்படி ஒரு கம்பெனி நடத்த முடியும், இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. அப்படியே வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டே வந்துட்டு வண்டி வந்து நின்னது என்னமோ ஜின்னோட ஆஃபீஸ் முன்னாடி தான். இவ்வளோ நேரம் பல குழப்பத்துங்களை என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தவர் அப்படியே வந்துட்டு இப்போ தான் ஆஃபீஸ் அப்படியே அண்ணாந்து பார்க்குறாரு. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஸோ காரை வந்துட்டு பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வராரு. ரிசப்ஷனில் வந்துட்டு அவரை முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்காதனால யார் என்ன அப்படிங்கிற மாதிரி தன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. சொல்லி வந்துட்டு சாரி எனக்கு ஒர்க் வந்தனால அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல, பட் நான் அவரை மீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, சாரி சார், ஆனால் சார் இப்போ ஆஃபீஸில் இல்லை, மேடம் தான் இருக்காங்க, என்ன அவங்கக்கிட்ட பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சுகாவோ எது மேடமா, அவனுக்கு அது யார் என்ன எதுவுமே தெரியாதுல்ல, சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படிங்குவோமே. அவன் வந்துட்டு ஆரியன் தான் அங்கே பிஏ இருக்கான்ல, ஸோ அவனை கூப்பிட்டு சார் மேடமை பார்க்க வந்திருக்காங்கன்னா ஆரியன் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறான் சாராவை பார்க்க. சாராவோட கேபின்குள்ளே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டுட்டு சுகா உள்ளே போக எஸ் அப்படின்னு நிமிந்த சாராவுக்குமே ஷாக்கு. சுகாவை ஹே நீங்களா அப்படின்னு அவ பார்க்க, ஹே நீங்கள் ஐம் சாரா வெல்கம் ப்ரோ அப்படின்னு அவளும் சொல்ல, நீங்கள் தான் அந்த சாராவா அப்படின்னு யோசிச்சுட்டே எப்படியே உள்ளே வரான். அவனுக்கும் வந்துட்டு அப்போ ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், அப்போ பிளட்டு தேவைப்பட்டப்போ கொடுத்தது நம்ம சாரா தான். ஸோ அந்த நினைவுகள் வருது. நீங்கள் ஜின்னுக்கு அப்படின்ட்டு அப்படியே சுகா யோசிக்காரோட ஒய்ஃப் ப்ரோ உட்காருங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன திடீர்னு அவரை தேடி வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை, எதுவும் என்ன பேசணும், கம்பெனி விஷயமாவா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு அடுக்கடுக்கா கொஞ்சம் பதட்டத்தில். சாரா சும்மா இருக்க மாட்டாரு, ஜின்னு தான் ஏதாவது வாண்டடாக போய் வம்பெழுத்து வைக்கிறது தானே சாரோட வேலையே. அதனால் கொஞ்சம் அவள் பதற, ஹே ரிலாக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒய்ஃபா அப்படின்ட்டு சுகாவுக்கு ஷாக்காக இருக்குது. பிகாஸ் சாராவை பார்த்ததும் ஏதோ சொல்லணும்னா உணர்வு, அதையும் தாண்டி அவர் மனசில் இந்த ஜின்னுக்கு என்ன பைத்தியமா, இவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது
இவன் இதுக்கு இன்னொரு பொண்ணை தேடிட்டு இருக்கான், இல்லை இதில் எதுவும் தப்பு இருக்குமோ அப்படின்னு இப்போ தான் யோசிக்கிறார். பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்மு இதெல்லாம் வந்து ஜின்னோட தானே, இன்னும் அவர் வந்து ஜின்னை தான் தப்பாக நினச்சிட்ருக்காரு. ஸோ அதனால தான் தப்பாக மீன்ஸ் அவருக்கும் கன்ஃபார்மாக தெரியல, என்னமோ நடக்குது, பட் என்னன்னு தெரியாதனால மனுஷன் முழிச்சிட்ருக்காரு. அவர் வந்து குழம்பி போய் நிற்கிறத பார்த்த சாராவோ, ஹலோ பிரதர் என்னாச்சு, ஏதோ பேசணும்னு வந்திருப்பீங்க போல், ஆனால் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, நான் கேட்ட கேள்விக்கும் பதில் வரல, உங்களுக்கு அவரை எப்படி தெரியும், அவருக்கும் உங்களுக்கும் என்ன அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் பதற, ஒன்றும் இல்லை அது ஜின் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கிளாஸ்மேட் அப்படிங்கிறாரு. ஓ அப்படின்னு சாராவோ வந்துட்டு, கிளாஸ்மேட்டா சரி இப்போ இதுக்கு வந்துருப்பார் அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக இப்போ ஜின்னுமே வந்துட்டு கேபின்குள்ளே தான் வராரு. ஸோ அவரும் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வர அந்த சத்தம் கேட்டு சாரா திரும்ப அப்படியே வந்துட்டு சுகாவும் திரும்புறாரு. ஜின்னும் இவன் எங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு உள்ளே வராரு. அப்போ சுகாவோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வர, ஜின்னும் ஹாய் அப்படின்னு சொல்கிறாரே தவிர மற்றபடி 2 பேத்துக்கும் ஹக் பண்ண போயிட்டு ஹக் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. கை கொடுக்க நீட்டிட்டு கையும் 2 பேரும் ஷேக் பண்ணிக்கல. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கட்டியும் பிடிக்காம கையும் கொடுக்காம அப்படியே நெத்தியை தேய்ச்சிட்டு அப்படியே ஒருத்தர் திருன்னு இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையோட ஜின்னும் இவன்ட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி சுகாவும் அப்படியே முழிச்சிட்ருக்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற சாராவுக்கு தான் ஒன்றும் புரியல, என்னடா இவனுங்க வினோதமாக நடந்துக்கிறானுங்க, கை கொடுக்கவும் மாட்டேங்கிறானுங்க, கட்டி பிடிக்கவும் மாட்டேங்கிறாங்க, அப்படி என்னதாண்டா உங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் சாரா முழிச்சிட்ருக்கா. ஸோ இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 நான் முழிச்சிட்ருக்கா, இந்த போராட்டா எண்டு காடுங்கிற மாதிரி சின்னப்பா தான், ஹலோ மிஸ்டர் யோங்கி வாங்க, ஏன்னா இந்த பக்கம் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கீங்களே சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு எம்டி சீட்டில் உட்காந்து நக்கலா அப்படியே சுகாவை பார்க்க, சுகாவோ உனக்கு நான் ஒன்றும் சலிச்ச வரலடா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கா. இங்கே சாராக்கு தான், எது இவர் தான் யோங்கியா அவ்வளோ பெரிய மனுஷனா, அவர்கிட்ட ஏன் இந்த சின்ன லூசு பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்ன வம்பழுத்து வச்சுருக்கான், வாக்கிய தக்கறாருன்னு தெரியலேன்னு கொஞ்சம் பதட்டத்தோடு தான் சாரா பார்த்துட்ருக்க. அப்போ சுகாவோ அதுவா மிஸ்டர் ஜின், உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன்னா முக்கியமான விஷயமாக தான் இருக்கும்னு நீங்களும் சொல்லிட்டீங்க, விஷயம் இல்லாமல் வரமாட்டேனே அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. கேட்குறேன் அவ்வளோ பெரிய ஆளுக்கு இந்த சின்ன ஒரு கம்பெனி முதலாளியை பார்க்குற அளவுக்கு என்ன வேலை வந்துச்சான் அப்படியே நான் முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஜின் நக்கலாகவே பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு சுகாவோ, இந்த முக்கியமான விஷயம் நீ ஏன் சொல்லிட்ட, அப்புறம் என்ன இதோ சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து ஒரு நம்பரை காட்டி, இந்த நம்பர் உண்டா அப்படின்னு சுகா கேட்க அந்த நம்பரே ஜின்னு பார்க்காம அப்படியே, என்னடா அது ஃபோன் நம்பர்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்ருக்கீங்க, ஃபோன் நம்பர் வச்சு எனக்கு என்ன ரேஷன் கார்டாக எடுத்து தரப்போற அப்படின்ட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்காரு ஜின்னு. சாராவுக்கும் இதை கேட்கும் போது எனக்கே ஆத்திரம் வருது, வெயிட் எடுத்து தலையில் அடிக்கலாமோன்னு, இவன் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கோவம் வருது அவளுக்கே. பட் சுகாவா அதுக்கெல்லாம் நான் சலிச்ச மல்லடா மாதிரி இந்த பசனா ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தா நீ என்ன போய் சக்கரை வாங்க போறியா, உன்னால தான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க முடியாது, உன் கால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, நீ எப்படிப்பா சர்க்கரையெல்லாம் வாங்குவ அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் யோங்கி, இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம், நான் நேராக மேட்ருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தேவையில்லாத பேச்சை நானும் ஆரம்பித்தது நீ அதான் முடிச்சு வைக்கலாம்னு நினச்சேன், சரி ஓகே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகும்போது நான் மேட்ருக்கு வரேன் அப்படின்ட்டு, இதோ இந்த நம்பர்லேருந்து என் தங்கச்சிக்கு தேவையில்லாத வீடியோ எல்லாம் வருது, அதை பற்றி கேட்க தான் வந்தேன், இந்த நம்பரை பற்றி விசாரிக்கும் போது இது உங்களோட ஐடி யூஸ் பண்ணி வாங்கின நம்பர், அதனால தான் இது உங்களுதா, இதில் உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குமான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு நேரடியாகவே சுகா பட்டுன்னு போட்டு உடைக்க, இன்னும் அசால்ட்டாக அப்படியே சாரா பக்கம் திரும்பி, மேடம் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா, நாங்கள் பேசி தீர்க்க வேண்டிய கணக்கு நிறையா இருக்குது, முடிச்சுட்டு கூப்பிட்றோம் அப்படிங்க. எது மேடமா, என்னாச்சு இவருக்கு, 2 பேரும் பைத்தியம் மாதிரியே பேசிக்கிறானுங்க, இவனுங்க பைத்தியமா இல்லை என்ன பைத்தியமாக்க பார்க்குறானுங்களா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் என்னவே வெளியே போக சொல்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டே சாரா வெளியில் வந்து உட்காந்துடுறா. அப்போ சுகா வந்து அப்படியே ஜின்ன என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி உத்து பார்க்க, ஜின்னோ நீ பாரு இது என் நம்பர் தான், பட் என்கிட்ட இப்போ இல்லை, அது முன்னாடியே தொலைஞ்சு போச்சு ஊரில் இருக்கும் போதே, அதனால் எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படிங்கிறாரு. சரி ஓகே நீ சொல்கிறதெல்லாம் நம்பர் தொலைஞ்சு போச்சு, அப்போ இந்த வீடியோ அனுப்புனதும் நீயும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் ஓகே, இப்போ வெளியே அனுப்புனே ஒரு பொண்ணு சாரா, அவங்க ஒய்ஃபா, ஆமாம் என் ஒய்ஃப் தான் உனக்கு இவ்வளோ அழகாக ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது அப்புறம் என்ன டேஷுக்கு உங்கள் அப்பா என்கிட்ட எங்கள் வீட்டில் வந்து என் தங்கச்சி பொண்ணு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறான். ஸோ சின்ன ரிலாக்ஸ் சுகா, எனக்கு தெரியும் நான் பற்றி, உனக்கு என் மேலே எந்த சந்தேகமோ எந்த கோபமோ கிடையாது, பட் இதை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தானே இப்படி தோண்டி துருவிட்டு உட்காந்துருக்க, பரவாயில்லையே
நீ நல்லா என்னை புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்ட்டு சுகாவும் அப்படியே நேராக நிமிந்து உட்கார. அப்படியே ஜின்னும் எனக்கு தெரியாத உன்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி 2 பேருமே இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி கேரக்டர் தான். என்ன சுகா கொஞ்சம் யோசித்து ஒரு விஷயத்த செய்வார், ஜின்னு செஞ்சுட்டு தான் யோசிப்பார். அவ்வளோதான் 2 பேத்துக்குள்ள டிஃப்ரெண்ட். சிம்பிளாக சொன்னால் ஒரு உரையில் 2 கத்தி, அதனால தான் 2 கத்தியை ஒரே உரையில் வைக்க முடியாதனால 2 எதிரும் புதிருமா இருக்குது. பட் வெளியில் பார்க்க தான் 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஒரு மரியாதை இருக்கும், பெருசாக காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ சுகாவை பார்த்து அப்படியே ஜின்னோ ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்து சுகாவோ ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. என்னடா இந்த கதையில் நான் தான் மோசமானோன்னு பார்த்தா இவன் எனக்கு மேலே இருக்கானே அப்படின்ட்டு அவரும் அப்படியே ஷாக் ஆகி, இது இது உங்கள் அப்பன் அந்த ராகவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு மாதிரி ஆடி போய் தான் கேட்குறாரு. பிகாஸ் அதில் இருந்த கோர சம்பவம் அப்படி பயபில் சம்பவத்தை பண்ணிட்டு வந்து சத்தமே இல்லாமல் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே சுகா கேட்க, சுகாவும் சம்பவக்காரன் தான், பட் இவர் அளவுக்கெல்லாம் அவன் இறங்கி வேலை பார்ப்பானான்னு தெரில, அவனுக்கே ஷாக்காக இருக்குது. ஸோ அப்படியே கேட்க, ஏன்னா பெத்த அப்பனை வருது இந்த வேலை பார்ப்பானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவரும் அப்படியே கேட்க, இங்கே நம்மளோ ஆமாம் நீ ஃபஸ்ட்டு சொன்னது கரெக்ட், 2வது சொன்னது தப்பு. என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்க. இவரும் அவன் எங்கள் அப்பனே இல்லை, அவன் என்னை தூக்கிட்டு வந்து வளர்த்துருக்கான், அவன் பேர் ராகவன், அது மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கேன். பட் எங்கள் அப்பன்னு சொன்ன பார்த்தியா, அதுதான் தப்பு. ஏன்னா நான் அவனோட பிள்ளையே இல்லை, என்னை கடத்திட்டு வந்து வளர்த்துருக்கான் நாதாரி. அவனோட இதெல்லாம் இது பண்ணிக்கிறதுக்கு என்னை வச்சுருக்கான், என்னை வச்சு விளையாண்டுருக்கான் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. சுகாவுக்கா எம்மையும் புரியல, மருமையும் புரியல, ஒன்றும் புரியாமல் என்ன சொல்கிற நீ அப்படின்னு பார்க்க, என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த நாய் இருக்கான்ல, இந்த நாய் தான் என்னை கடத்திட்டு வந்து வளர்த்துருக்கான். கடத்திட்டு வந்து இவனோட வேலை ஆக்கணுங்கிறதுக்காக என்ன அவன் புள்ளன்னு சொல்லி ஏமாற்றி வளர்த்திருக்கான். ஏன் அது மட்டும் இல்லை, உன்னை கடத்தினது கூட இந்த நாய் தான். உன்னை அவர்கிட்டேருந்து கடத்திட்டு வந்து அவனை வந்துட்டு அத்தை மாமா, அது ஐ மீன் மாமா கரெக்டாக தான். ஸோ வந்துட்டு சுகாவோட அம்மா அப்பானா இவனுக்கு அத்தை மாமா தானே வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்கான். அவங்களும் உன்னை நல்லா தான் வளர்த்தாங்க, அதனால உனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்ல. ஆக்சுவலி அதுதான் உண்மையும் கூட. சுகாவுக்கு வந்துட்டு தான் என்ன தான் வந்துட்டு வளர்ப்பு பிள்ளையாக இருந்தாலும் வளர்த்தவங்க ரொம்பவுமே வந்துட்டு பாசம் காட்டி தானே வளர்த்துருப்பாங்க. வந்து என் பிள்ளை இல்லைன்னு என்றைக்குமே வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு வேற்றுமையை காட்டாமல் தாராவை எப்படி அவங்க வளர்த்தாங்களோ அதுக்கும் மேலே தான் சுகாவுக்கு வந்துட்டு அன்பு பாசத்தை கொட்டி வளர்த்துருப்பாங்க. அந்த அம்மாவோட தாய் பாசத்தில் எந்த ஒரு குறையும் காண முடியல. அதனாலேயே வந்துட்டு அவங்க தூக்கி வளர்த்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே கூட சுகா பெருசாக கோவப்படல. ஏன்னா தான் சொந்த பிள்ளை எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வளர்த்துருப்பாங்க. அது ஒன்று தான். மற்றபடி வந்துட்டு அவங்க நல்லவங்க, அதனால் வந்துட்டு அவங்கள இது பண்ணல. ஆனால் சுகாவுக்கு பெரிய ஷாக்குனா அவருக்கே தெரியல, நம்மளை வந்துட்டு இந்த நாய் தான் வந்து இப்படி தூக்கிட்டு வந்து இங்கே வளர்க்க கொடுத்துருக்கா அப்படின்ட்டு இப்போ தான் அவருக்கே அந்த உண்மையே தெரியுது. ஆனாலும் அவருக்கும் ஏண்டா கடத்தி இப்படி பிள்ளைங்களை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக கொள்றதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அதை ஜின்னும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே சுகாவை பார்த்து, என்ன அதுக்காகலாம் கொள்வது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்குற, பார்வையே எனக்கு புரியுது, கடத்தி குழந்தைங்களை மாற்றினாங்கிறதுக்காக கொண்டுட்டியா அப்படின்னு. அந்த நாயை அதுக்கு மட்டும் நான் கொல்லலை, அவன் என்னென்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் பல விஷயங்களை சொல்ல அப்படியே ஆடி போயிடான் சுகா. அப்படியே சொல்லியிருப்பாங்க. அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இதோட இந்த பார்ட் முடித்து நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.